பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்குரியது பரத்திலிருந்து அட்ரஸ் மாறாமல் உங்களிடத்திற்கே வரும். ஆதார வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. தேவ ஆசீர்வாதத்துக்குரியவர்களை அனுப்பினார், இறங்கிற்று. இந்த இரண்டு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கும் செய்தி ஒப்பற்றது. அனுப்பினது யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். தமது வார்த்தையை அனுப்பினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று. அது பூமியின் மேல் இறங்கிற்று. எதற்காக அனுப்பினார்? அது செய்து முடித்தது. வேதத்தின் பல இடங்களில் கர்த்தருடைய வாயிதை சொல்லிற்று என்று பார்க்கலாம். இதன் பொருள் என்ன? சொல்லிற்று என்றால் நிறைவேறிற்று என்பதாகும். யாரை பார்த்து சொன்னாரோ, யாருக்காக சொன்னாரோ, அது அனுப்பப்படுகிறது, அது நிறைவேறுகிறது. தடுக்க எவனாலும் முடியாது. கர்த்தர் யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, யாரை சிந்தையில் வைத்து இப்படி ஆக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ, தீர்மானித்திருக்கிறாரோ, அவரையே தான் அந்த வார்த்தை சென்றடையும். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பது தேவத்திட்டம். சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கும்பை எடுத்துக்கொண்டு பெத்லகேம் ஈசாயின் வீட்டிற்கு செல்கிறான். அங்கே தான் போய் சொன்னார். சாமுவேலிடம் தாவீது என்று பெயர் சொல்லி கர்த்தர் அனுப்பவில்லை. பெத்லகேமியானாகிய ஈசானிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 1 சாமுவேல் 16:1. சாமுவேல் போகிறான். ஈசாயின் 7 மகன்களும் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக வருகிறார்கள். கர்த்தர் இவனல்ல என்று கூறிக்கொண்டே வந்தார். 7 பேரும் முடிச்சது. சாமுவேல் என்ன நினச்சிருப்பான்? பசங்க எல்லாரும் போயாச்சு, யாரையுமே இல்லைங்கிறாரு, நீ என்ன பண்ணுறதுதானே யோசிச்சிருப்பான். நான் அவன் கேட்குறான். சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்குறான், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்டான். இன்னும் எங்களுக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவனை அழைப்பி, அவன் வரும் வரை நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். தாவீது வந்தான். கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். 1 சாமுவேல் 16:13. கேட்டீர்களா? எந்த வார்த்தை எது யாருக்கு வேண்டுமோ அதுவரை சாமுவேல் காத்துத்தான் இருப்பான், பந்தி இருக்க மாட்டான். நீங்கள் வரும் வரை, உங்கள் கையில் ஒப்படைக்கும் வரை அது யாரும் தட்டி பறிக்க முடியாது. கர்த்தர் அனுப்பின காரியம், வேலை, வார்த்தை அப்படியே தாவீதின் மேலேயே இறங்கிற்று. ஈசாயின் மகன்களில் ஒருவன் என்று தானே சொன்னார் என்று சாமுவேல் அந்த 7 ஒருவனை தெரிந்தெடுக்கவில்லையே. கர்த்தர் சொல்லும் வரை காத்திருந்தானே. உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பியிருப்பார் என்றால் அதில் உங்கள் காலத்திலேயே நடத்தி தருவார். காலம் போகிறது, மக்கள் காலத்திலேயாவது நடக்கட்டும் என்று சோர்ந்து போகாதீர்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். வாக்கு கொடுக்கிறார் யாக்கோபுக்கு கர்த்தர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான். அவன் போய்கொண்டிருக்கிறார். அவன் அம்மா பேச்சை கேட்டு அவன் ஏசாவுக்கு பயந்து கொண்டு போய்கொண்டிருக்க வழியில் கர்த்தர் சந்தித்து வாக்கு கொடுக்கிறார். அதை நிறைவேற்றி முடித்தார் என்பது நாம் யாவரும் அறிவோம். வேதத்தை வாசிக்கிறோமே. யாக்கோபைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைத்தார். ஆதியாகமம் 32:28. ஏன்? பெயர் மாற்றித்தான் கொடுப்பாரோ? அப்படி அல்ல. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாத்துக்காரன் என்பதாகும். கானானுக்கு வரும் வழியில் யாக்கோபு கர்த்தரை சந்திக்கிறான். கர்த்தர் பெயரை கேட்கும்போது தான் எத்தன் என்பதை ஒத்துக்கொள்கிறான். இந்த இடத்தில் தன்னை எதிர்கொண்டு தன் சகோதரன் ஏசா 400 பேர்களோடு வருகிறான் என்று கேள்விப்பட்டது பயந்து விட்டான் யாக்கோபு. பழைய பகைமையை ஏமாற்றி சேஷ்டபுத்திர வாங்கத்தை வாங்கி கொண்டேன், ஏமாற்றி அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனைப் போல நடித்து வாங்கி கொண்டேன், இதையெல்லாம் மனதில் வைத்து நம்மை நொறுக்கி விடுவானோ, பழி வாங்கி விடுவானோ என்று பயப்படுகிறான். கர்த்தர் அவனை பழைய சுபாவம், எண்ணம், பயம், நிந்தை எல்லாம் அந்த இடத்தில் நீக்கிவிடுகிறார். இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். இன்றளவும் அந்த நாட்டுக்கு இஸ்ரவேல் நாடு, இஸ்ரேல் என்றுதான் பெயர். தமது பிரசனத்தினால் பெயர் மாற்றம் இந்த சுபாவ மாற்றத்திற்கு அடையாளமாகும். நம்மை முழுவதும் மாற்றுகிறார். எண்ணங்களை, சந்தேகங்களை, பயங்களை எல்லாம் மாற்றுகிறார். இந்த உள்ளான மாற்றம் வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி கொண்டு வருகிறேன். யாக்கோபிற்கு கொடுத்த வாக்கு அவனுக்கே அவன் காலத்திலேயே நடந்தது.
அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு அனுப்பி கொடுத்திருப்பார் என்றால் அது உங்கள் வாழ்வில் இறங்கி விட்டது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் எல்லையில். எஸ்ஐயா 55:10-11 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கேட்டீர்களா? அவர் அனுப்புனது எதுக்காக அனுப்புகிறாரோ அது காரியம் ஆய்க்காமல் அவரிடத்து திரும்புவதில்லை. ஒரு வார்த்தையும் கீழே நிறைவேறாமல் கீழே விழுவதும் இல்லை. அப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி மாறும், நிறைவேறாமல் போகும்? இனி ஒரு சாட்சி. சங்கீதம் 105:16-22 வாசியுங்க. யோசேப்பிற்கு தரிசனம் கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார். அதை நிறைவேற்ற அவனை கொண்டு சென்ற பாதை கரடுமுரடானது. ஆனால் இறுதியில் அந்த யோசேப்பின் மேலே அந்த வார்த்தை இறங்கினதே, நிறைவேற்றி முடிந்ததே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19. இந்த புடமிடுகிற வேலையைத்தான் இப்பொழுது நம்மளது செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன? உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவருக்கு கடினமே அல்ல. உங்களை தமது சித்தத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று, உங்கள் தகப்பனே எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கும் என்று சிந்தையிலும் வாயிலும் சொல்லும் அளவுக்கு முழு மனதோடு ஏற்க வைத்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வைக்க அந்த ப்ராசஸ் தான் புடமிடுதல். இந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தைக்கு நேராகவும் கர்த்தருக்கு நேராகவும் திருப்புவதற்காகத்தான். அந்த வார்த்தையின் பொருள், சாரம், சக்தி, வெற்றியை வரவேற்க ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். ஆள் மாறி, இடம் மாறி, அட்ரஸ் மாறி ஒரு நாளும் போகாது. உங்கள் மேலே இறங்கினது தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருவை அழைத்து வர கொர்நேலியு ஆட்களை அனுப்புகிறான். கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். அப்போஸ்தலர் 10:31 உன்னுடைய தான தர்மங்களெல்லாம் நினைத்தருளப்பட்டது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, இன்னார் வந்து உனக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னார். இதை நிறைவேற்ற அவரே சகல பொறுப்புகளை எடுத்துக்கிறார், கர்த்தரே எடுக்கிறார். பேதுரு எங்கே, யார் வீட்டில், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று விலாசம் சொல்லி அனுப்பினார். கொர்நேலியை அப்படியே அனுப்பினார். நேர கொர்நேலியு வீட்டுக்கே பேதுரு வந்தான். அந்த காலத்தில் ஜி மேப் இருந்ததா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் இருந்தால் ஏதும் கிடையாது. கர்த்தர் சொன்னார், நடந்தது. அந்த வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எலியாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எலியா மழை பெய்யாது என்று ஆகாபு ராஜா பார்த்து சொல்லி, மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது போ என்று சொல்லிவிட்டான். ஆனால் இவனுக்கு சாப்பாடு வேணுமே, தீர்க்கதரிசிக்கு. அதனால் கர்த்தர் எலியாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்க கேரீத் ஆற்றை ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கேட்டீர்களா? எங்கேயாவது காகம் கொண்டு வந்து கொடுக்குமா, பிடிங்கிட்டு போகும். அங்கே இருந்தான், காகத்து கட்டளையிட்டான், அப்படியே சாப்பிட்டு கொண்டு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான். மழை பெய்யல, தண்ணி வெத்தி போச்சு. அடுத்தவர் சொல்கிறார், அடுத்த ஒரு வார்த்தை உண்டா, நீ எழுதி சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கே எத்தனை விதவிகள் இருப்பார்கள், யாரை போய் கேட்கறது? நாமளாக இருந்தால் அப்படி கவலைப்பட்டிருப்போம். அவன் தீர்க்கதரிசி அல்லவா, வார்த்தை கிடைச்சா போதும். அப்படித்தாங்க இருக்கணும். அவன் போனான், ஒளிவ வாசல் என்ட்ரு ஆகும்போதே அங்கே ஒரு அம்மா 2 விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான். அதை இவனை கொண்டு வர சொன்னாங்களா, இல்லது வருவான்னு ஏதும் கிடையாது. ஆண்டவர் சொல்லிவிட்டால், வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுக்கு எல்லா காரியங்களும் அவரே செய்வார். கொஞ்சம் தண்ணி கேட்டான், தண்ணி போகும்போது கொஞ்சம் அடை கொடுமான்னு கேட்டான். அப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த விஷயமெல்லாம் தெரியும். நான் 2 விறகு பொறிக்கு சாப்பிட்டு செத்து போகலான் இருக்கிறேன்னு. இல்லை, நீ வேண்டாம், நீ எனக்கு ஒன்று கொடு, மழை பெய்கிற வரல உனக்கு மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. அவளை ஆசீர்வதிப்பதற்காக இவன் போகவில்லை, இவனை பராமரிக்க வேண்டும், அதே சமயத்தில் அவள் காப்பாற்றப்பட வேண்டும். கேட்டீர்களா? ஒரே கல்லில் 1000 மாங்கு ஆண்டவர் அடிப்பார். இது எப்படியாகும், அது எப்படியாகும் என்று உங்களுக்குள்ளேயே உங்கள் சூழ்நிலை பார்த்து, தகுதியை பார்த்து, இதுவரை யாருக்கு இப்படி நடந்தது இல்லையே என்று யோசிக்காதீர்கள். கடல் பிளந்து வழி உண்டா, கிடைச்சது உண்டா சொல்லுங்கள். அப்போ வருஷம் கடல் பிளந்துக்கிட்டா இருந்தது. அன்று அவர்களுக்கு வேணும், பிளந்து கொடுத்தார். பிரேக்ஃபாஸ்ட் மேலே வானத்திலிருந்து 40 வருஷம் யாருக்காவது வந்தது உண்டா? வந்ததே, நடந்ததே.
ஒரு கோட்டையை சுற்றி சுற்றி வந்தால் விழுந்தது பார்த்துருக்கிறீங்களா? நடந்ததே. அப்படி வார்த்தை நிறைவேற்றாக எதை வேண்டுமானாலும் காற்றை பயன்படுத்துவார், மழையை பயன்படுத்துவார், கண்ணுக்கு தெரியாதவைகளை பயன்படுத்துவார், மேகத்தை பயன்படுத்துவார். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு வார்த்தை கிடைத்துவிட்டால் நீங்கள் நம்புங்கள். நம்பவே முடியலினாலும் அது நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஏன்னா இதுவரை இப்படி யாருக்கு நடந்தது அதைத்தானே யோசிப்போம். நம்புங்கள், விட்டு விடாதீர்கள், இறுக பிடித்துக்கொள்ளுங்கள். 90 100 வயசான கற்பசித்து போன சாராளுக்கு குழந்தை பிறக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு நடக்காது? உங்களுக்கு கட்டாயம் நடக்கும், உங்களுக்கே நடக்கும். அந்த வார்த்தையை இருக்க பிடித்து கொள்ளுங்கள். இது இப்படியெல்லாம் நடக்குமா, நாம் ரொம்ப ஆசைப்படுற நினைக்காதீர்கள், நிச்சயம் நடக்கும். உங்கள் தகுதியை பார்த்து அவர் திட்டமிடவில்லை, அவருடைய சித்தத்தை வைத்து திட்டமிட்டார். எப்பொழுது? நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை பார்த்தோ, நீங்கள் செய்கிற வேலையை பார்த்தோ, நீங்கள் உங்களுடைய அந்த பக்தியை பார்த்தோ அல்ல, ஆனால் பக்திக்கு கொண்டு வந்து விடுவார், அந்த லைனுக்கு கொண்டு வந்து விடுவார். அதான் ப்ராசஸ். நடப்பதற்கு முன்னதாகவே ஆம் எனக்கு கிடைக்கும், நான் பெறுவேன் என்று சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாம். நீர் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர் என்பது வேதம் முழுவதும் பிரகாசிக்கிறது. எனக்கு குறித்ததை கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்ற வல்லவர். நிறைவேற்றாமல் நிற்கவே மாட்டீர், ஓய மாட்டீர், அவர் ஒரே மனதாக இருக்கிறது என்று யோபு புத்தகத்தில் வாசித்தேன். உமது வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். ஒரு நாள் பல பேருக்கு முன்பாக நான் சாட்சி சொல்லுவேன். எனக்கு அனுப்பி கொடுத்த வாக்கு எனக்கு நிறைவேறிற்று, என் காலத்திலேயே நிறைவேறிற்று, நான் நினைத்ததுக்கு மேலாக நிறைவேறிற்று, அப்படியே நிறைவேறிற்று என்று நான் சொல்லுவேன். மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் பங்கை பெற்றுக்கொள்ள தினமும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.